என்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால நேரத்தில் உங்களுடைய சன்னிதானத்தில் எங்களை நீர் கூட்டி சேர்த்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உடைய சந்நிதியில் நாங்கள் கூடி வருகிற பொழுதெல்லாம் எங்கள் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத விதத்தில் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை உயிர்ப்பிக்கிறீர், எங்களுடைய சிந்தைகளை புதிதாக்குகிறீர், உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்கள் இருதயத்தை விசாலமாக்குகிறீர். வார வாரம் எங்களோடு இடைபடுகிற இந்த அற்புதமான அனுபவத்துக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் நாங்கள் நடக்க தேவையான வழியை, நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு காண்பிக்கும்படி எங்கள் மத்தியில் நீர் இந்த கால நேரத்தில் பிரசன்னமாகி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ அப்பா. கடந்த வாரத்தில் ஆண்டவர் தீர்மானங்களை நாம் ஏன் எடுக்கணும், தீர்மானங்கள் ஏன் அவசியமானது, தீர்மானங்களை எடுக்கலைன்னா நமக்கு என்ன நடக்கும், தீர்மானங்களை எடுத்தால் நமக்கு கிடைக்கிற தேவனுடைய தயவு இரக்கம், யார் தீர்மானம் எடுப்பாங்க, இந்த மாதிரி அநேக காரியங்களை குறித்து காலையில் ஆண்டவர் பேசினார். மாலை செய்தியில் அதனுடைய பாதி தான் போக முடிஞ்சு. காலையில் எடுத்த செய்தி முழுசையும் சாயந்தரத்தில் கொடுக்க முடியல. மாலை செய்தியினுடைய அந்த கலரே மாறிடுச்சு. ஸோ ஒரு வேளை நேற்று காலையில் வந்தவங்க, போன வாரம் காலையில் வந்தவங்க, போன வாரம் மாலை செய்தியை நீங்கள் போய் கேளுங்க வீட்டில். இப்போ மாலையில் தேவன் நடத்தின விதத்தில் போயிட்டு ஃபைனலாக நாங்கள் முடித்தோம். வருகிற வாரத்தில் தரிசன பூமி என்கிற தலைப்பில் ஆண்டவர் மேலும் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போன வாரம் மாலை செய்தியை அந்த 8:20 நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். அதோட ஜெபத்துக்கு போயிட்டோம். ஸோ போன வாரம் நாம் தியானித்த சில காரியங்கள் ஒருவேளை இன்னைக்கு காலையில் திரும்பவும் உங்களுக்கு சொல்லப்படுறது போல் தெரியலாம். ஆனால் அந்த தரிசன பூமிங்கிற செய்தி போன வார செய்திக்குள்ளேயே திரும்ப திரும்ப உள்ள லேசாக வந்துட்டு போச்சு. ஸோ அந்த காரியத்தை குறித்து இந்த கால நேரத்தில் உங்களோடு நிறைய விரிவாக பேச தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமை ஒரு நோக்கத்தோட கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த நோக்கம் நிறைவேறணும்னா அவர் எங்கே இருக்கணும், எந்த ஸ்தலத்தில் இருக்கணும், எந்த தேசத்தில் இருக்கணும், அவருக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த தரிசனம் நிறைவேற வேண்டிய தரிசன பூமியை என்ன செய்தார்? காண்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. காண்பித்தார். ஸோ தரிசனங்கள் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு
தரிசன பூமியும் முக்கியமானது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. போதிக்கப்படுகிற காரியங்களை கிரகிக்க தேவன் தாமே உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை அருளி செய்வாராக. ஆமென். ஆமென். ஆன்லைன்ல எங்களோட இணைஞ்சிருக்கிற ஊழியத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாய் அமைவதாக. ஹalleluya. 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 அப்போ உன்னை குறித்து இப்படி ஒரு நோக்கம் இருக்கு ஆபிரகாம், இதுக்கு தான் நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், தெரிந்து கொண்டேன், இதை மனசில் வச்சு தான் நான் உன்னை அழைச்சேன். இந்த காரியங்கள் நிறைவேறணும்னா நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன செஞ்சாகணும், போயாகணும். நான் பிறந்த இடத்தை விட மேலான ஒரு இடம் ஒன்று இருக்குன்னா அது தேவன் எனக்கு காண்பிக்கிற தரிசன பூமி தான். ஆமென். ஹalleluya. லிட்டரலா இதே வார்த்தையை நேற்று ராத்திரி அகஸ்டின் அண்ணன் நாங்களும் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். தரிசன பூமி போல ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, பிறந்த வீடு கொடுக்காத சந்தோஷத்தை தரிசன பூமி கொடுத்தே ஆகும். ஹalleluya. ஹalleluya. பிறந்த இடம், வளர்ந்த இடம் எனக்கு தராத பலனை தரிசன பூமியில் இருக்கிற பொழுது நான் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ். இதெல்லாம் விளங்கிக்கிறணும் அல்லது அனுபவிக்கணும்னா தரிசனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், தரிசன பூமி என்னன்னு நினைச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஹalleluya. ஹalleluya. நகோமி ரூத்தை குறித்து நாம் கடந்த வாரத்தில் நிறைய தியானித்தோம். அவங்க பெத்லகேம் விட்டு மோவாப் போனாங்க. பஞ்சத்தில் பிழைக்கணுங்கிறதுக்காக போனாங்க. வாழணும்னு போனவங்க 3 பேரை சாவு கொடுத்துட்டாங்க. எஸ். போனது எதுக்கு? வாழறதுக்கு. ஆனால் நடந்தது என்ன? 3 பேரையும் சாக கொடுத்து விட்டார்கள். அந்த சோகமான நிகழ்வுகளுக்கு பிறகு நகோமி தன்னுடைய தான் இருக்க வேண்டிய தரிசன பூமிக்கு என்ன செய்றா? திரும்புறா. தரிசன பூமியில் அப்பப்ப பஞ்சம் வரும், பஞ்சமே தரிசன பூமியா இருக்காது. ஆமென். எஸ். அதனால திடீர்னு தரிசன பூமியில பஞ்சம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம தரிசன பூமி மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியேறிடவே கூடாது. தரிசன பூமிங்கிறது தேவன் நம்மளை எங்க இருக்கணும்னு சொன்னாரோ அங்க இருப்பது. தரிசன பூமியை நீங்களும் நானும் நாம விரும்பி சூஸ் பண்ண முடியாது. நாம இருக்க வேண்டிய இடத்தை நமக்கு காண்பிக்கிறவர் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென். நாம இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறவர் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஹalleluya. சோ அவ இருக்க வேண்டிய இடத்துக்கு இப்ப நகோமி என்ன செய்றா? திரும்புறா. ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 6ல இருந்து வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில், இன்னும் சொல்ல போனா தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டாள். ஹalleluya. ஸ்தலங்கிறது நான் இருக்கிற இடம், ஆனா ஸ்தானங்கிறது நான் இருக்க வேண்டிய இடம். சோ ஊழியம், அழைப்பு, தரிசனம் வர்றப்ப நான் இருக்கிற ஸ்தலம் இல்ல, நான் இருக்க வேண்டிய ஸ்தானம் முக்கியம். ஹalleluya. எங்க இருக்க வேண்டியவன் எங்கடா இருக்கிற, எங்கடா நீ இருக்கணும். ஹalleluya. பெத்லகேமினுடைய எல்லை அதுதான். நகோமியை பொறுத்த வரைக்கும் அவளும் அவ குடும்பமும் இருந்திருக்க வேண்டிய ஸ்தலம், பூமி, இடம், எல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அதான்.
அவளுக்காக தேவன் தெரிந்து கொடுத்த ஒரு தரிசன பூமி. தரிசன பூமி. விதை எவ்வளவு முக்கியமோ அது எங்க விழுந்து முளைக்கணுங்கிறதும் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா விதையும் எல்லா இடத்துல விதைக்கிறதுனால அது முளைச்சிடாது. காஷ்மீர்ல விளையிற ஆப்பிள் நல்லா இருக்குன்னு நம்ம ஊர்ல வந்து 2 விதையை போட்டா முளைக்குமா? முளைக்காது. அல்லது நம்ம ஊர்ல விளையிற நெல்லு நல்லா இருக்குன்னு காஷ்மீர்ல இருக்கிற பனில நெல்லை விதைச்சா விளையுமா? விளையாது. நெல்லை எங்க விதைக்கணுமோ அங்க விதைக்கணும். ஆப்பிள் எங்க விளையணுமோ அங்க விளையணும். ஏன்னா ஆப்பிளுக்கான இடம் காஷ்மீர், நெல்லுக்கான இடம் தஞ்சாவூர் டெல்டா. டெல்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விதை எந்த அளவு முக்கியமோ அது விழுந்து மடிய வேண்டிய பூமியும் முக்கியம். முக்கியம். அப்ப தாங்கள் வர வேண்டிய தரிசன பூமிக்கு சிலர் இன்னும் வராததுனாலதான் தேவனுடைய புதிய காரியங்கள், அவருடைய புதிய கிரியைகள் அவங்க வாழ்க்கையில முளைவிடவே இல்லை. எஸ். ஹல்லேலூயா. மோவாபோட எல்லைக்குள்ள இருந்து கொண்டே தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. தேவனுடைய மகத்தான கிரியைகள் வெளிப்பட்டது மோவாபின் எல்லைகளுக்குள் அல்ல, பெத்லகேமின் எல்லைகளுக்குள்ளே. ஹல்லேலூயா. மோவாபியரா இருந்தாலும் தரிசன பூமிக்கு வந்தா முளைச்சிருவாங்க. எஸ். இஸ்ரவேல் புத்திரராவே இருந்தாலும் மோவாபுக்கு போனா ஒண்ணு இல்லாம போயிருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாவியா சாவி. நகோமி, எல்கானா, எலிமெலேக்கு குடும்பம் இஸ்ரவேல் புத்திரர். ஆனா போனது மோவாபுக்கு. ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கல. நினைச்சு போனது ஒண்ணு, நடந்தது வேற ஒண்ணு. ஆனா மோவாபிய ஸ்திரீ ரூத் தரிசன பூமிக்குள்ள வந்தா பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாத மகத்தான கிரியைகளை கர்த்தர் வாழ்க்கையில நடப்பிக்க துவங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ தேவனுடைய விளைச்சல்களை, தேவனுடைய ஆரம்பங்களை, தேவனுடைய புதிய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கணும்னா என்னோட தரிசன எல்லை எது? தேவன் என்னை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க நான் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தப்பாக்குள்ள இருந்து கொண்டே ஒரு விதையால முளைக்க முடியுமா? முடியாது. முளைக்கணும்னா அது எங்க விழுந்து மடியணும்? கீழே நிலத்துல விழுந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழசெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல முந்தினவைகளை நினைக்காம, பூர்வமானவைகளை சிந்திக்காம, மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் தன் மாமியோட சேர்ந்து தரிசன பூமிக்கு வர்றா பாருங்க. பலத்த கிரியைகள். ஆமென். தரிசன பூமியில இருக்கிறவனோட சேர்ந்து இருந்தாலே போதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு பவர்ஃபுல்லானது. எஸ். அப்ப ஆபிரகாம, நீ உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. போ. நான் தெரிந்து கொண்ட விதையாகிய நீ மடிய வேண்டும். எங்க விழுந்து மடிஞ்சு விளையணுங்கிற ஸ்தலத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? காண்பிக்கிறேன். கோ அப்படிங்கிற. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தரிசன பூமி ஏன் முக்கியம்னா அங்க விழுந்து மடிகிற விதை மிகுந்த பலனை என்ன செய்யும்? கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா தரிசன பூமியில மலடு இல்ல. எஸ்.
தரிசன பூமியில கற்பம் விழுகிறது இல்லை. இல்ல. ஹalleluya. பிள்ளை இல்லாத இருந்த ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்தது எந்த பூமியில? தரிசன பூமியில. சுதந்திரவாளி அற்று போச்சுன்னு சொன்ன நகோமிக்கு சுதந்திரவாளி பிறந்தது எந்த பூமியில? தரிசன பூமியில. சோ தரிசனம் எங்க தான் பிறக்கும்? அங்க தரிசன பூமியில தான். தரிசன பூமியில ஏன் இருக்கணும்? பிறக்க போற தரிசனத்தை மனசுல வச்சு. ஆமென். ஆபிரகாமுக்கு பிறந்தது மகன் இல்ல, தரிசனம். எஸ். நகோமிக்கு பிறந்தது ஒரு சுதந்திரவாளி இல்ல, புதிய தரிசனம். ஹalleluya. தரிசன பூமியில தரிச்சிருந்தா தான் சுதந்திரவாளியே பிறப்பான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா எந்த பூமியில தரிச்சிருக்கணுமா? தரிசன பூமி. தரிசன பூமி. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை, என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் நீங்கள் எங்க தரிச்சிருங்க? எருசலேமிலே. எருசலேமிலே. வாக்குத்தத்தை நிறைவேறுகிற இடம் இந்த பூமி. அந்த எருசலேம் என்கிற தரிசன பூமி. தேவன் எனக்கு சொல்லாத இடத்துல போய் நான் இருந்து கொண்டு தேவன் எனக்கு சொன்ன தரிசனம் நிறைவேறணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது. ஹalleluya. தரிசன பூமியை விட்டு தேவன் நமக்கு சொல்லாத இடத்துக்கு போவது தரிசனத்தையே பாழாக்கிறோம். எஸ். ஹalleluya. சாமுவேல் எங்க இருந்தாரு? வீட்லயா? தேவாலயத்திலேயா? தேவாலயத்திலயா? தேவாலயத்தில். சாமுவேலை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தரிசன பூமி சீலோ. ஹalleluya. அதானே? எஸ். பெட்டி எங்க இருந்துச்சியா? சீலோவில இருந்தது. சீலோவில. அவன் பிறந்த இடம் எது? ராமாவிலே. ஹalleluya. ஹalleluya. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பிறந்த இடம் எது? ராமா. ஹalleluya. ஆனா அவனை தேவன் எந்த பூமியில இருக்க தெரிந்து கொண்டார்? சீலோவிலே. ஹalleluya. அம்மா ரொம்ப விவரமான அம்மா. அண்ணாளு தான் மகனை குறிச்ச தரிசனத்தை அறிஞ்சிருக்கிற அம்மா எல்லாருமே விவரமான அம்மா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தான் மகன் சாமுவேல எந்த பூமியில விதைக்கணுமோ அந்த பூமியில விதைச்சிட்டு போயிட்டா. ஹalleluya. ஹalleluya. தேவன் அவ விதைச்ச அவளோட மகனை விளைய வச்சார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவனை விட்டு போனா அவர் அவனுக்குள்ள வந்தார். ஆமென். அவர் சிலருக்குள்ள வரணும்னா சிலரை விட்டு நீங்க போயிடணும். ஆமென். புரிஞ்சா நான் சொன்னது? எஸ். ஹalleluya. ஹalleluya. சிலரை குறிச்ச தேவ திட்டம் நிறைவேறணும்னா அவங்கள மடிக்குள்ளே வச்சுக்க கூடாது. எஸ். ஹalleluya. ஹalleluya. தான் பாருங்க, இந்த சாமுவேலுக்கு இந்த வீட்டு மேல இருந்த நினைப்போட தேவனுடைய வீட்டு மேல இருந்த நினைவுதான் அதிகம். ஹalleluya. ஹalleluya. தரிசன பூமி நம்முடைய வீட்டின் மீது நமக்குள்ள பற்றை, முற்றிலுமா நம்முடைய இரத்த உறவுகள் மீது நமக்குள்ள பற்றை, நம்முடைய இனத்தின் மீது நம்முடைய ஜனத்தின் மீது நமக்குள்ள பற்றை துறப்பதற்கு நமக்கு பலன் செய்யும். ஆமென். இந்த பலன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா you are called by God. நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹalleluya. ஹalleluya. எனக்கு கொஞ்சம் வால்யூம்.
அதனாலதான் தேவனால அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மிஷினரிக்கும், தேவனால அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் உண்டு. எஸ். தம்பி லியோ சொல்றான், மீன் பிடிக்கல, என் கத்திரிக்காய் தான் பிடிச்சிருக்கான். அப்ப எஸ், தீகால் அண்ணனுக்கு சாம்பாரை தவிர மீனே இப்ப 1000 ரூபாய் இருக்கான். தரிசன பூமி மீனவனுடைய இயல்பையே மாத்தி போடுது. எஸ். கத்திரிக்காய்க்கும் கருவாட்டுக்கும் நமக்கு தான் சம்பந்தம் ஒழிய கத்திரிக்காய்க்கு நமக்கு சம்பந்தம் உண்டா? இல்லை. ஆனா தரிசன பூமியை அறிஞ்ச மாத்திரத்துல மீனவனுக்கும் மீனுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை. இனிமே கத்திரிக்காய்க்கும் அவனுக்கும் தான் சம்பந்தம். எஸ். அதான் நாங்க வேடிக்கையா சொல்றோம், நிலத்துல இருக்கிற எங்களை நீர்ல போட்டுட்டாரு, நீர்ல இருந்த லியோ அண்ணனை நிலத்துல போட்டாரு கர்த்தர் அப்படின்னு. இன்னும் நீர்ல இருந்த ஜோசப் புத்திக்கு மலைநாட்டுல போட்டார். எஸ். இன்னும் நிறைய பேர் மஞ்சள் குளிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் எங்க தூக்கி போட போறாருன்னு கர்த்தர் ஒருவர் அறிவார். ரொம்ப நாளைக்கு உட்கார மாட்டீங்க, பார்க்கணும்னு சந்தோஷமா காத்து. இந்த இடத்துல வச்சுதான் உங்களை ஆசீர்வச்சு. ஆமென். அந்த நாள் சமீபம். எஸ். ஹalleluya. ஐயோ, என் புள்ள ஊட்டியை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு நான் எப்படி என்ன செய்வேன்? போவேன். உங்க காலிங் உங்களை போக வச்சிரும் ராசா. ஹalleluya. தரிசன பூமியில என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள நம்மளால முடியும். அங்க சாவு கூட நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமென். ஆனா தேவன் நம்ம இருக்க சொல்லாத இடத்துல எவ்வளவு சுகம் இருந்தாலும் சரி, நம்ம மனசு அதுல ஒட்டாது. எஸ். அங்க சௌக்கியமான சந்தோஷமான சுகமான வாழ்க்கை கூட என் சந்தோஷத்தை கெடுக்கும். எஸ். ஹalleluya. அரண்மனையில் எவ்வளவு வசதி மோசேக்கு இருந்துச்சு. 40 வயசு வரைக்கும் சந்தோஷத்தை கொடுத்த அந்த வசதிகளால 40 வயசுக்கு மேல ஒரு நாள் கூட அந்த சந்தோஷம் மோசேயோட மனசுல ஒட்டல இல்ல. ஹalleluya. அரண்மனையில தான் இருந்தான், ஒட்டல. ஹalleluya. அந்த அரண்மனையின் சந்தோஷம் அவனுக்கு நிம்மதி என்ன செய்யல? கொடுக்கல. ஹalleluya. தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் பாருங்க, அங்க சாவு கூட அவருக்கு சந்தோஷமா இருக்கு. எஸ். நாங்க பிறந்தது பெரிய பாளையம், கர்த்தர் எங்களை தரிசன பூமி தங்கச்சி மடத்துக்கு கொண்டு வந்தார். தம்பி ரெய்னாட சாவுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து அந்த கல்லறையில பூமியில புதைச்சது சந்தோஷம். தரிசன பூமியில அவன் இருக்கிறான்ற சந்தோஷம். அதான் ரூத் சொன்னா, சொந்த ஊர் கொண்டு வராத என் பாடிய மாமி, எந்த ஊருக்கு கொண்டு வராத, சொந்த ஊருக்கு கொண்டு போயிடாதீங்க, தரிசன பூமியில நீ அடக்கம் பண்ணிரு. ஆமென். ஒரு மிஷினரிக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு சொந்த ஊர்ல அடக்கம் பண்ணப்படுறதை விட அவன் விழுந்து மடிஞ்ச தரிசன பூமியில் அவன் கல்ற இருக்கிறது பாக்கியம். அதான் பீகாரை குறித்து சொல்றாங்க, மிஷினரிகளின் கல்லறை. ஹalleluya. என் கல்லறை எங்க இருக்குன்னா என் சொந்த ஊர்ல தேடக்கூடாது, என் தரிசன பூமியில. ஆபிரகாமுடைய கல்லறை எந்த பூமியில இருந்துச்சு? தரிசன பூமியில. யோசேப்போட எலும்புகள் எந்த பூமியில வைக்கப்பட்டது? தரிசன பூமியில. ஹalleluya. அரண்மனையில இருந்த வசதியில மோசேக்கு என்ன இல்ல? திருப்தியே இல்ல. ஆனா தன் ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிச்சு அவங்களோட சேர்ந்து அவரும் சகதிய செங்கலை மிதிச்சு அறுத்து அடிமையோட அடிமையா இருந்தார் பாருங்க, அந்த சாவு கூட சந்தோஷமா இருந்துச்சு. பார்வோன் குமாரத்திக்கு மகன் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர் உணராத ஒரு சந்தோஷத்தை, தன் ஜனத்தோட அடிமையோட அடிமையா அவ இருந்த பொழுது தனக்குள்ள உணர்ந்திருக்கணும். ஆமென். ஹalleluya. ஊழியத்துல அழைப்புல
நீங்க எந்த அளவு சீரியஸா இருக்கிறீங்க, அல்லது உங்களுடைய அழைப்பு கிடைத்த காரியத்தில் தேவன் எந்த அளவு உங்களோட இடைப்பட்டு இருக்கிறார் என்பதை தேவன் உங்களை நாட்டி இருக்கிற இடத்துல நீங்க காண்பிக்கிற ஈடுபாட்டை வச்ச முதிர்ச்சியானவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எஸ், ஹalleluya. உங்க ஊருக்கு போங்கனாலும் போக முடியல. போய் அங்க 2 நாள் இருந்துட்டு வர முடியல. அவ்வளவுதான், ஹாய் பாய். அதுக்கு மேல எப்படா போய் சேருவோம் தரிசன பூமி? ஏன் அங்கங்க போறீங்க? 8 நாள் காரைக்குடியில இருந்துட்டு ராத்திரி எல்லாம் பேசு. டாக்டர் சொல்றாரு இன்னைக்கு ராத்திரி தான் போனோம் சார், நாங்க போய் ஆகணும். காய்ச்சல் வருதான்னு பார்த்துட்டு அனுப்பேன். காலையிலேயே சோர்ந்துட்டோம் 400 ரூபாய். ஐயோ, நாளைக்கு புல்பீட்ல போய் நின்னே ஆகணுமே, எப்படா ராத்திரி 8 வரும்? எஸ்கேப் ஆகி ஓடியாந்துட்டோம் ராத்திரி 11:30. இந்த இடத்துக்கு வந்தோன்னு ஒரு புத்துயிர் வருகிறது. அவர் கொடுக்கிற தரிசன பூமி பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்தால் மாதிரியா தெரியுது. தரிசன பூமியில் இருந்தாலும் ஒரு பொலிவுதான். நான் அண்ணகிட்ட சொன்னேன், நாங்க ராத்திரி கார்ல பேசிட்டு வரப்ப, தரிசன பூமியில ஓடுறோமோ ஆடுறோமோ எதுவுமே பண்ண வேணாம், சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தாவே பலன் சொல்லி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. ஹalleluya. தந்தையர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் இந்த பயலுக்கு அங்க என்னடா வசதி இருக்கு, இவனை இவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு வசதி, இங்க இருறான்னு என்ன செய்ய மாட்டேங்கிறான். இந்த பொட்டக்காட்டுல இந்த வனாந்தரத்துக்கு அங்கதான் போவேன் என்ன செய்யறான்? ஓடுறான். காரணம் தரிசன பூமி. ஹalleluya. நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டுவதை எல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. இருப்பது தரிசன பூமியா இருக்குன்னா கூரை வீடு கூட இனிக்கும். ஆமென். இருக்கிறது தரிசன பூமி இல்லைன்னா காரை வீடு கூட கசக்கும். கூரை கூட அரண்மனை ஆகிவிடும். ஹalleluya. சில பேரு தரிசன பூமியில காணப்படுகிற கஷ்டத்தை காரணமா காட்டி தரிசன பூமியை விட்டே ஓடுறாங்க. தான் இருக்க வேண்டிய தரிசன பூமியை விட்டு சிலர் ஏன் ஓடுறாங்கன்னா, தரிசன பூமியில காணப்படுகிற பஞ்சம், தரிசன பூமியில காணப்படுகிற நெருக்கம், தரிசன பூமியில காணப்படுகிற கஷ்டங்கள். இப்படிப்பட்டவங்க தங்களை குறிச்ச தேவ சித்தத்தை விட்டே ஓடுற ஆட்கள். எஸ், ஹalleluya. இவங்க தேவன் அவங்களை இருக்க சொன்ன இடத்தை விட்டு எங்க ஓடினாலும் காரியம் என்ன செய்யாது, வாய்க்காது. நெல்லு காஷ்மீர்ல விளையாதுங்க. ஹalleluya. கர்த்தர் ஆதியாகமம் 12:1 முடி என்ன சொல்றாரு? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன செய், போ ஆபிரகாம். அந்த தரிசன பூமிக்கு போனா உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி 2வது வசனத்தை என்ன சொல்றார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹalleluya. கர்த்தருடைய கிரியைகள் கிளியரா சொல்லிட்டாரா? எந்த பூமியில இருந்து அது நடக்கும்ட்டாரு? தரிசன பூமியில இருந்தா நடக்கும். தரிசன பூமியில நீங்களே நானும் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை வேற எல்லையில உட்கார்ந்துகிட்டு சுதந்திரிக்க முடியாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அழைப்பை நிறைவேற்ற வேண்டிய மனுஷன் எந்த எல்லையை
தேவன் குறிச்சிருக்கிறாரோ அந்த எல்லைக்குள்ள தான் இருக்கணும். எஸ். ஹalleluya. 12வது அதிகாரத்துல நாம வாசிச்ச இந்த 3, 4, 2 வசனங்கள்ல தரிசன பூமியை குறித்து தேவன் பேசுறாரு. அங்க நடக்க போற கிரியைகளை குறித்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆனா டெவில் பாருங்க ரொம்ப தந்திரமா ஆபிரகாம் எப்படி வஞ்சிக்கிறான்னா, அந்த தேசத்துல என்ன வந்துருச்சு? பஞ்சம். பலரை வஞ்சிக்கிறதே பஞ்சம் தான். எஸ். ஹalleluya. பஞ்சம் வர்றதே நம்மளை வஞ்சிக்க. எஸ். பஞ்சத்துல தேவனை விசுவாசிக்கணும் மொழிய சந்தேகிக்க. பஞ்சத்தின் மத்தியில நாம தேவனை சந்தேகிச்சு சத்ருவால வஞ்சிக்கப்பட்டுற கூடாது. எஸ். ஹalleluya. இப்ப பாருங்க பஞ்சம் வர்றப்ப என்ன நடக்குது? 10வது வசனம் ஆதியாகமம் 12:10 தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். தரிசன பூமியை விட்டுட்டு தனக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு பூமிக்கு என்ன செய்யறாரு? போறாரு. கொஞ்சம் தான் எல்லையை விட்டு வெளியில போனாரு. என்ன நடந்துச்சு? என்னென்ன நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துச்சு. நடக்க கூடாதெல்லாம் ஒருத்தனுக்கு நடக்குதுன்னா அவன் எல்லைக்குள்ளே இல்ல. எஸ். ஹalleluya. எல்லைக்குள்ள இருக்கிறவனுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். எஸ். எல்லை விட்டு போன ஆளுக்கு எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடக்கும். ஒரு இருள் கவ்வுது. யார வந்து? ஆபிரகாமை. ஹalleluya. அங்க நடந்த விபரீத விளைவுகளை வச்சு ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டார். ஆகா, நான் தடம் என்ன செஞ்சிட்டேன்? புரண்டு விட்டேனே, மாறிட்டேன், தடம் மாறிட்டேன். ஹalleluya. சோ நீங்களும் நானும் மறுபடியும் கர்த்தருக்குள்ள திடப்படணும்னா நம்முடைய பழைய தடத்திற்கு திரும்புவதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. எஸ். சொல்லுங்க, பழைய தடம். பழைய தடம். தடமாறின வண்டி என்ன செய்யறோம்? திருப்பியும் வேற தடத்துல எதுக்கு போடுறோம்? அதே தடத்தில். எந்த தடத்துல இருந்து தடுமாறிச்சு அந்த தடத்துல தூக்கி என்ன செய்யறாங்க? போடுறாங்க. ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டார். ஆகா, நம்ம தடம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அப்ப அவருடைய தடம் எங்க இருக்கு? கானான் தேசத்துல. ஹalleluya. ஒரு நேரம் தடம் மாறி மறுபடியும் பழைய தடத்தை கண்டுபிடிச்சு அதுல நடக்கிறப்ப எனக்குள்ள பொங்குற சந்தோஷத்துக்கு, எனக்குள்ள ஊற்றெடுக்கிற அவருடைய பலனுக்கு, புத்துணர்வுக்கு அளவே இல்லை. பழைய கானானுக்குள்ள திரும்பவும் அடியெடுத்து வச்சா இருப்பாங்க ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பொங்குச்சு பாருங்க ஒரு ஆற்றல். ஹalleluya. தரையில துடிதுடிக்கிற மீனை தூக்கி மறுபடியும் தண்ணீர்ல போட்டா அந்த மீனுக்கு எப்படி இருக்கும்? புத்துணர்வு, உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கும்ல. இருக்கும். தரிசனத்தை விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் தரிசனத்துக்குள்ள வர்றான் பாருங்க, அவனுக்குள்ள நடக்கிற சம்பவம் உசுறு திரும்ப வரும். எஸ். ஹalleluya. ஹalleluya. ட்ராக் மாறிட்டோன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல திரும்ப ட்ராக்குக்கு வந்துடணும். எஸ். ஹalleluya. சிலர் துடிக்கிற துடிப்பை வச்ச ட்ராக் மாறியாச்சுங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஆமென். சிலர் துள்ளுற துள்ளல வச்ச ட்ராக்குக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். எஸ். ஹalleluya. தரிசனம் பெற்றவனுக்கு தண்ணீரை ஊற்றுவது மனுஷங்க இல்ல, மனுஷங்களால ஊற்ற முடியாது. எஸ். ஹalleluya. தரிசனங்கள் வளர்வதும் விளைவதும் தேவன் அவர்களுக்கு திறந்து கொடுக்கிற ஊற்று தண்ணீரால். எஸ். ஹalleluya. ஆனா உங்க மகனையோ மகளையோ நீங்க ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க தண்ணி ஊத்தி இனிமே அவனை வளர்க்க முடியாது. ஆமென். அவன் வளரப் போவதும் விளைவதும் தேவன் அவனுக்கென்று திறக்கிற ஊற்று. ஊற்று. ஹalleluya. ஹalleluya. ஆலமரத்தை பூந்தொட்டில வச்சு வளர்க்க முடியுமா? முடியாது. பூச்செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கலாம். ஆலமரத்துக்கு தண்ணி வச்ச முடியாது. முடியாது. ஹalleluya. ஹalleluya.
ஸோ எங்களை மாதிரி தரிசனம் பெற்றவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய விசுவாசம் என்னன்னா, ஆண்டவர் எங்களுக்கு யாரும் தண்ணி ஊத்த முடியாதப்பா. தரிசனத்தை தேவன்கிட்ட வாங்கிட்டு மனுஷன் தண்ணி ஊத்தணும்னு சொல்லி மனுஷனை பார்த்தா முடியுமா? முடியவே முடியாது. தவறான எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஊற்ற திறக்க காத்திருக்கிறப்ப மனுஷங்க உங்களுக்கு தண்ணி ஊத்தணும்னு என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்கவே கூடாது. ஆபிரகாம் தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்கு கொடுத்தது துருத்தி தண்ணி. ஆனா அவன் குடிச்சு வளர்ந்தது தேவன் அவனுக்கு காண்பித்த துறவு தண்ணி. ஹல்லேலூயா. தகப்பன் கொடுத்தது துருத்தி தண்ணி. ஆனா அவனை தெரிந்து கொண்ட தேவன் காண்பிச்சது துறவு தண்ணீர். ஹல்லேலூயா. இஸ்மவேல கர்த்தர் சாக விடல. ஏன்னா அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். எஸ். தரிசனம் பெற்றவன் தன்னை குறித்து தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தில் பிழைக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்மவேலை காப்பாற்றுவது ஒரு பெரிய ஜாதியை காப்பாற்றுவதற்கு சமம். ஆகார் உன் மகனை காப்பாத்தல, நான் ஒரு பெரிய ஜாதியை காப்பாத்துறேன். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க மகனை காப்பாத்த நீங்க ஒரு துருத்தி தண்ணியை தான் கொடுக்க முடியும். ஆனா ஒரு ஜாதியை காப்பாத்த துறவு தண்ணியில தேவை. எஸ். ஹல்லேலூயா. தேவன் தரிசனம் பெற்ற மனுஷங்களை காப்பாற்ற அவங்களுக்கு ஒரு ஊற்ற கொடுக்கல. அவங்க வழியா வெளிப்பட காத்திருக்கிற ஒரு பலத்த ஜாதியை காப்பாற்றவே ஊற்றை காண்பிக்கிறார். எஸ். இஸ்மவேல் பிழைக்கிறதுக்கு எதுக்கு ஒரு ஊற்று? ஹல்லேலூயா. சிலர் பிழைக்கிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி போதும், சில தரிசனம் பிழைக்கணும்னா ஒரு ஊற்று தேவை. ஊற்று தேவை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷன் தெளிவா இருந்து உங்க தரிசன பூமியை குறிச்ச நிச்சயம் இருக்குன்னா யாரை வச்சு உங்களுக்கு தண்ணி ஊத்த மாட்டார். எஸ். நீங்க வளர்ந்து விளைய தேவையான ஊற்ற அவரை காண்பிப்பார். He will show you the fountain. ஹல்லேலூயா. இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு விஷனை குறிச்ச பயமே எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. நான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வந்த ஒருத்தனை நம்மளோட வச்சுக்கவே முடியாது. எஸ். ஹல்லேலூயா. தான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வந்த யோனாவை மீன் தன்னோட வயிற்றுல வச்சுக்கிற முடிஞ்சா? முடியல. ஒரு பக்கம் யோனா ஜெபம் மாதிரி மீனும் ஜெபம் பண்ணுது. அவஸ்தையா இருக்கு ஆண்டவரே, இவனை எப்ப ஆண்டவரே கக்க கட்டளையிட போகிறேன்? எந்த இடத்துல இவன் தரிசன பூமி எங்க ஆண்டவரே சொல்லுங்க, ஐயா நான் போய் என்ன செஞ்சிடறேன்? துப்பிடுறேன். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலைன்னா பிரச்சனை நமக்கு தான். எஸ். நீங்க வாட்டுல சுகமா வயித்துல உட்கார்ந்துருவீங்க, முழுங்கின மீனுக்கு தானே தெரியும் அவஸ்தை. ஹல்லேலூயா. அந்த மீன் வயித்துல தான் பெத்த பிறப்போற குட்டியை சுமந்துக்கிட்டு என்ன செய்யல? நீந்தல. பிரசவ வேதனையோட நீந்தல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடமாறி வந்தவன வயித்துல வச்சுக்கிட்டது பட்ட பாடு. ஹல்லேலூயா. சோ தான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வந்தவன நம்மளோட வச்சுக்கிற முடியாது. அவனை நம்மோட வச்சு கொள்வது நமக்கு ஆபத்த முடியும். எஸ். அவனை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புறதா பாக்கியம் சால சிறந்தது. ஹல்லேலூயா. ஒரு தம்பி ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு உங்களோட வந்து நான் ஒரு 2 வருஷம் 1 வருஷமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்வமா பேசுற பிள்ளை நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரே கிருபை தாங்க, இவன் மனசு காயப்படாம அவனோட நான் என்ன செய்யணும்? பேசணும். இப்போ நான் ஞானமாக சொன்னேன், 2 வருஷம் வேண்டாம், ஒரு வாரம் வந்து கூட தங்கிரு, உனக்கு சில ஆலோசனை தேவை.
சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த தம்பி கேம்புக்கு வந்தார். கேம்புக்கு வந்து முதல் நாள் ஃபுல்லாக என்கிட்ட பேசலான்னு பார்த்தா நான் தந்தையர்களோட முக்கியமான ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டேன். முடியல. அடுத்த நாள் என்ன செய்ய முடியல, பேச முடியல. அவன் நான் பேச முடியாதனால 2 நாள் செய்தியில் வந்து உட்காந்துருந்தான். கடைசியில் எதுவுமே என்கிட்ட பேசலை. என்னுடைய தரிசன பூமி ஊட்டி தான், ஆதலால் பாஸ்டர் கிட்ட இனி பேச வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரே பாஸ்டர் வழியாய் பேசினார், நான் இருக்க வேண்டிய தரிசன பூமி ஊட்டி. தேங்க்யூ பாஸ்டர், பபாய். தன்னோட ஸ்தானத்துக்கே திரும்ப போயிட்டாரு. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அங்க இருக்க வேண்டியவரை சந்தோஷம்டா தம்பி, ஒன்ன மாதிரி அல்லாண்டா எனக்கு என்னன்னா தேவை. நீங்களாம் என் பின்னாடி இருந்தா எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, தெம்பு தாண்டா. வாராசான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா என்ன ஆகும் கதை? திமிங்கலத்தோட கதை தான் எனக்கு. எஸ், மலையில இருக்க வேண்டியவரை கடல்ல போட்டா கதை என்ன ஆகும்? ஆண்டவர் நேரா மலைக்கே போய் கக்கிட்டு வந்துடுறாங்க. ஆமென் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ சில இடத்துல சிலரோட இருக்க விருப்பம் இல்லைனாலும் நீங்களும் நானும் தொடர்ந்து அவங்களோட தான் இருக்கணும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எந்த அளவு முக்கியமோ, சில இடத்துல சிலரோட இருக்க நமக்கு எவ்வளவு விருப்பம் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போயிடணும். எஸ், சிலரோட விருப்பம் இல்லைனாலும் இருக்கணும், விருப்பம் சிலரோட இருக்க விருப்பம் இருந்தாலும் போயிடணும். லேகியோன் இந்த பிசாசு பிடிச்சிருந்துச்சு பாருங்க. அவன் டெலிவரி ஆனவன் அவனுக்கு வந்து ஒரே ஆசை என்ன? ஏசையா உங்க கூட இருக்கணும். எல்லாரும் அவரை தங்களுடைய எல்லை விட்டு போங்கன்னாங்க. ஆனா இவன் மட்டும் உங்க கூட, உங்க கூட, உங்க கூட, உங்க கூட இருக்கணும், ஏசப்பா இருக்கணும், உங்களோட, 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 உங்களோட பேசணும். இவன் அவ்வளவு சீரியஸா ஆண்டவரை பார்த்து பேசுறப்ப, ஆண்டவர் டே உங்க ஊர்ல இருக்கிற எவனுக்காவது நன்றி விசுவாசம் இருக்காடா? எவ்வளவு பேருக்கு நீ இடைஞ்சலா இருந்த, உனக்கு ஒரு அற்புதம் செஞ்சு இந்த ஊருக்கே நிம்மதியை தந்திருக்கிறேன், ஆனா இவ்வளவு பெரிய நல்லது செஞ்சு என்னை துரத்துறானுங்க, நீ ஒருத்தனாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய, வாடா உன்ன மாதிரி ஆள் தாண்டா எனக்கு ஊழியத்துக்கு தேவை அப்படின்னு தட்டி கொடுத்தாரா? கொடுக்கல. உன்ன மாதிரி ஆள் தாண்டா இந்த ஜனத்துக்கு தேவை, போடான்ட்டு. எஸ். அவனுக்கு என்ன ஒரே ஆத்திரம், இந்த ஊர்ல நம்மள சங்கிலியை கட்டி போட்டாங்க, நம்மள படாத பாட எந்திரிச்சிட்டானுங்க, படுத்திட்டாங்க. பெரிய கேவலப்பட்ட ஊர், அசிங்கப்பட்ட ஊர், இந்த ஊருக்கு நம்ம இனிமே வேணவே வேணாம், நீங்க தாயா எனக்கு எல்லாமேன்னு சொன்னா அவன் மடிய வேண்டிய, அவன் ஊழியம் செய்ய வேண்டிய எல்லைய கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 17 19 வரைய. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போ, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உங்க தரிசன பூமியில நீங்க இருந்தாலே எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்கு பண்ணியுள்ள ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்கணும்னா அவர் நம்மை போக சொன்ன இடத்துக்கு போகணும், அவர் நம்ம இருக்க சொன்ன இடத்துல இருக்கணும். ஆச்சரியமான கிரியைகளை பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கும் தரிசன பூமிக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம் ரொம்ப ஆழமான. திரும்பவும் சொல்றேன், அழைப்பு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கும் தரிசன பூமிக்கு இடையில இருக்கிற நெருக்கம் ஆழமான. எஸ். ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட நபருக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம்.
அப்ப இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க, இப்படி ஆசீர்வதிக்கணும், அப்படி ஆசீர்வதிக்கணும், இந்த மாதிரி ஆசீர்வதிக்கணும், அந்த மாதிரி ஆசீர்வதிக்கணும்னு ஆசீர்வதிங்கிற வார்த்தையை பலமுறை சொல்லி அந்த குறிப்பிட்ட ஊழியரையும் அவருடைய மனைவியையும் பார்த்து நினைச்சிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு முடிச்ச பிறகு அந்த யாருக்காக ஜெபிச்சாங்களோ அந்த ஊழியக்காரர் கடைசியா ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இவங்க எங்களை பார்த்து சொல்லி ஜெபித்த எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளின்படியும் நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆனா ஒன்னே ஒன்று கேட்கிறோம், தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்களை ஏதுவானவர்களாக்கும். ஆமென். நாங்க எங்க இருந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணுமோ அந்த இடத்துல இருக்க எங்களுக்கு கிருபைதான். Make us to be blessable. Hallelujah. அவர் சொன்ன இடத்துல இருந்தா தானே ஆசீர்வதிக்க முடியும். எஸ். Hallelujah. தர்சீசுல போய் யோனாவை பயன்படுத்த முடியும்? இல்லை. அவனுக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன வரம் ஆபரேட் ஆகிறது எங்க தான்? நினிவேல தான். நினிவேல தான். சில இடத்துல இருந்தா தான் உங்க கிஃப்டே ஆபரேட் ஆகும். எஸ். அவர் சொல்லாத இடத்துக்கு போனீங்கன்னா இருக்கிற கிஃப்ட்டும் சைலண்ட் ஆயிரும். எஸ். என்னடா போதக வரமே செயல்படல, ஐயா இருக்கிற இடமே இல்ல, வேற இடம். ஹalleluya. சோ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் தேவனுடைய தயவு இரக்கமும் தாராளமா கிடைக்கும். ஆமென். எஸ்தரை காண்கிற எல்லாருடைய கண்கள்லயும் அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? தயவு. எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா. எஸ். ஹalleluya. ஹalleluya. ஏன் சிலருடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவை இரக்கத்தை பார்க்க முடியலன்னா அவர் இருக்க சொன்ன இடத்துல ஐயா இல்ல. இல்ல. இவர் தேவனுக்கு பின்னாடி போறதுக்கு போல தேவன் இவருக்கு பின்னாடி வரணும்ன்றார். ஹalleluya. ஆண்டவர் இவரை நடத்துறதுக்கு போல இவர் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அப்படி அல்ல ஆண்டவரே, அந்த இடத்துக்கு என்னால என்ன செய்ய முடியாது, போக முடியாதப்பா, தீங்கு என்னை தொடருமே. இந்த முரட்டாட்டம் இருக்கிற வரைக்கும் you cannot see the favor and the grace of God. Hallelujah. Hallelujah. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது? அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கு எது? Hallelujah. Hallelujah. அப்ப என்ன எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருக்கணும். எஸ். பாவிகளோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லல, பாவியோட இரு, ஆனா கனெக்ட் ஆயிராத, பாவத்தோட கனெக்ட் ஆயிடாத. ஹalleluya. எவ்வளவு லாபம் வந்தாலும் கள்ளத்தராசே வேணாம் ஆண்டவரே. எஸ். நிச்சயமா தொழில வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு லாபம் வந்தாலும் இந்த லஞ்சமே வேணாம் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே. எவ்வளவு லாபம் வந்தாலும் இந்த வட்டி கொடுக்கிறது வேணாம் ஆண்டவரே. எவ்வளவு லாபம் வந்தாலும் பொய் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் நாம இருக்க வேண்டிய இடம். எஸ். இந்த இடத்துல இருந்து கொண்டு பாருங்க, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் என் பக்கம் தான். ஆமென். ஒரு பக்கம் லஞ்சத்தையும் வாங்குவாராம். என்ன அளவிலாம ஆசீர்வதிக்க மாட்டவர், எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கையின் கிரிய ஆசீர்வதிக்கப்பட்டது கள்ளத்தராசினால, கத்தரால இல்ல. இல்ல. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது கை நீட்டி வாங்கின லஞ்சத்தினால, கத்தரால இல்ல. இல்ல. இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கிறது வாயு கூசாம சொல்ல பொய்களால, கத்தரால இல்ல. இந்த ஆசீர்வாதங்களுக்கு கத்தருக்கு சம்பந்தமே இல்லை. ஹalleluya.
ஏன் சிலர் தங்களுடைய அழைப்புக்கேற்ற ஆசீர்வாதங்களை இழந்துடுறாங்க? தேவன் எதோட சம்பந்தம் வைக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதோட தான் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. எதோட பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாரோ அதோட தான் எல்லாம் பிணைப்பு இருக்கு. அழைப்பை நிறைவேற்ற முடியாது, அழைப்புக்கேற்ற ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியாது. எஸ், ஹalleluya, ஹalleluya. தரிசன பூமியை விட்டு விலகிறப்ப, அதாவது தேவன் நம்மளை வச்ச இடத்தை விட்டு விலகிறப்ப, தேவன் நம்மளை இருக்க சொன்ன இடத்துல நீங்களும் நானும் இருப்பதை தெரிந்து கொள்ளாத பொழுது நான் அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறேன். எனக்குள்ள முரட்டாட்டம் இருக்கு. ஹalleluya, ஹalleluya. சோ அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவான இடத்துல நான் இல்லாத பொழுது, எந்த நோக்கத்துக்காக அவர் என்ன அழைச்சாரோ அந்த நோக்கத்தை நான் என்ன பண்ணி விட்டுறேன்? தவற விட்டுறேன். எஸ், ஹalleluya, ஹalleluya. இன்னும் கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்றேன். பல கர்த்தர் தங்களை அனுப்பின இடத்துல இருப்பதை தெரிந்து கொள்ளாதது நிமித்தம் தங்களுடைய அழைப்பிற்கு எடுத்த ஆசீர்வாதங்களையே இழந்துட்டாங்க. ஹalleluya. நான் தூத்துக்குடி போயிருந்தேன்னா இந்த ஆசீர்வாதத்தை பார்த்திருப்பேனா? இல்லை. சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. நினைச்சு பார்க்கவே திக்குன்னு இருக்கு மனசு. இல்ல அங்கேயும் சொந்த வந்தம் இருக்கு, அங்கேயும் கடற்கரை ஆட்கள் இருக்கிறான், அங்கேயும் மீனவ கூட்டம் தான், அங்கேயும் நம்ம இனம் தான், பேசாம அங்க ஏற்கனவே ஒரு சர்ச் இருக்குன்னு போயிருந்தா இந்த ஆசீர்வாதம் இல்லை. அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நாங்க பார்த்த ஆசீர்வாதம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க. எஸ், ஹalleluya, 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 ஹalleluya. செம்மங்குடிக்கு தம்பி அனுப்பணும், லியோ அனுப்பணும். ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு ஊழியர் எனக்கு அங்கே இருக்க என்ன இல்லைன்ட்டாரு. விருப்பம் இல்லை, நான் பட்டணத்தில் போய் ஊழியம் செய்ய போகிறேன். அவர் தன்னுடைய தரிசன பூமியை விட்டு என்ன செய்றாரு? போறாரு. அவர் போன உடனே அந்த தரிசன பூமிக்கு கர்த்தர் நேரா யாரை கொண்டு போறாரு? இப்போ லியோவை கொண்டு போறாரு. இன்னைக்கு அங்க இருக்கிற சர்ச்சை யார் கட்டியிருக்கணும்? பாஸ்டர் தான் கட்டியிருக்கணும். ஏற்கனவே இருந்த பாஸ்டர் தான் நினைச்சிருக்கணும், கட்டியிருக்கணும். அந்த வனாந்தரமான ஊர்ல 65 லட்சம் ரூபாயில ஒரு சின்ன ஒரு ஜெபத்தோட்டம் சைஸ்ல அந்த மாதிரி ஒரு சர்ச்சை, ஒரு 250 விசுவாசிகள் இருக்கிற ஒரு விவசாயிகளை இருக்கிற இடத்தை கொண்டு தேவன் செய்கிறாருன்னா, அந்த தரிசன பூமியில வச்சு தேவன் அவங்களுக்கு அருளி இருக்கிற அவரோட ஆசீர்வாதம் அது. ஆமென், ஹalleluya. இப்ப இருக்க வேண்டிய நபர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விரும்பாத பொழுது எங்கேயோ இருக்கிற நபர் அங்க கொண்டே வச்சு தேவன் அழைப்பை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. உங்களுக்கு காலிங் பெருசா இருக்கலாம், ஆனா தேவன் போச்சன இடத்துக்கு போற மாதிரி ஐடியாவே எனக்கு இல்லைங்க. இல்லைன்னா உங்க காலிங் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க முளைக்கவே மாட்டீங்க. எஸ், டப்பாக்குள்ள இருக்கிற ஆலமர விதை ஒருபோதும் என்ன செய்யாது? முளைக்காது, விருட்சம் ஆகாது. ஹalleluya, ஹalleluya. அதனால ஆபிரகாமுக்கு ஒரு நேரம் சூடுபட்டார் எகிப்துக்கு போய், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆயிட்டார். இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த எல்லையை விட்டு எங்கேயும் போற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. ஹalleluya. அதனாலதான் தான் மகனுக்கு பெண் பார்க்கிறப்ப எலியேசரை அனுப்புறப்ப சொல்றாரு, எப்பா பெண்ணை பார்க்க போ, ஆனா என் மகனை மட்டும் மறுபடியும் அங்க என்ன செஞ்சிடாத, அழைத்து கொண்டு போய் விடாது. என்ன அர்த்தம்? தரிசன பூமியை விட்டு என் மகனை வெளியே கொண்டு போயிடாத. ஹalleluya. ஆதியாகமம் 24:8 சொல்றார், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். 24:6 சொல்றார், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அவருக்கு எதை குறிச்சு விழிப்புணர்வு வந்துருச்சு?
இந்த விதை இந்த பூமியில தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப என்ன சொல்றாரு? தரிசன பூமியை விட்டு என் மகனை கொண்டு போகாத. என் மகனுக்கு பொண்ணு அமைஞ்சா தரிசன பூமிக்கு வரட்டும். எஸ். ஹல்லேலூயா. ஹalleluya. கல்யாணம் முடியாத என் தங்கங்களே, கல்யாணத்துக்கு பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கிற அம்மாமார்களே, ஐயாமார்களே, ஐயாமார்களே, பொண்ணு வந்தா எங்க வரணும்? தரிசன பூமிக்கு வரட்டும். ஹalleluya. ஆனா நம்ம அப்படி இப்படி உல்டா பண்ணாலும் தேவன் கிரியை செய்யறார். என்னமோ சர்றா கொஞ்சம் காலத்துக்கு அப்படின்றாரா என்னன்னு என்ன செய்யல. சரி. ஆபிரகாம் பாருங்க, தரிசன பூமியை விட்டு என் மகனை கொண்டு போயிடாத. பார்க்கிற பொண்ணு தரிசன பூமிக்கு வர்றதா இருந்தா வரட்டும், இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வேணாம். ஹalleluya. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கு, அவளுக்கு ஒரு மணமகனை தேவன் கொண்டு வர்றார். அந்த மணமகன் எந்த பூமியில இருக்கிறாரு? அவருக்குன்னு ஒரே தரிசன பூமியில் இருக்கிறார். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். எங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு? உத்தரப்பிரதேசத்தில். நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்ல மாட்டீங்க. மாப்பிள்ளை எங்க இருந்து வர்றாரு? உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர்றாரு. இப்ப நீங்க உங்க பொண்ணு எங்க அனுப்பணும்? உத்தரப்பிரதேசத்துக்கு. நான் என்ன சொல்றேன்? இல்ல அங்க ஊழியம் பார்த்தது போதும், நம்ம ஊர்ல தாய் ஜனம் நிறைய இருக்கு, வாங்க. நீங்க எங்க வந்து ஊழியம் செய்யுங்க. இங்க வந்து அந்த மாதிரி விளையாட்டை என்ன செய்யக்கூடாது? விளையாடவே கூடாது. உங்க மகளை தரிசன பூமிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா அந்த சம்பந்தமே உங்களுக்கு வேண்டாம். ஏன் இன்னொருத்தனை போட்டு கெடுக்கிறீங்க? எஸ். ஆபிரகாம் அண்ணன் சாராள் அக்கா இருக்காங்க. ஆபிரகாம் அண்ணன் தரிசன பூமி சுரேந்தர் பிரதருக்கு புவனேஸ்வர், சகோதரி எப்சியை நார்த் இந்தியாவுக்கு அனுப்பி போயிட்டு வா மகளே, அவ்வளோதான். இவங்களே டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போயிட்டாங்க. அவரை இழுக்கலை இங்க. ஐயாவுக்கு இங்க வந்தா ஓடவே மாட்டேனுது. ஆமாம். எப்போ நாங்கள் போவேன், ஒன்று புவனேஸ்வர் போவேன், இல்லைன்னா ராஜஸ்தான் போவேன். ராஜாவை ஆபிரகாமுடைய ஐயா மக இங்க இருந்து போன உடனே ஒடிசாவுடைய மண்ணின் மைந்தையாவே மாறிட்டான். ஆமா. இவ்வளவு பெரிய வாலியா கழுத்துல பெரிய ஆமா தொங்கிட்டான். பலோ அச்சோக்கே. பலோ அச்சோக்கி தெரியல இப்ப. மருமையா உங்களுக்கு தமிழ்லாம் தெரியுது மருமையா, ஏன் கஷ்டப்படுறீங்க? வாங்க இங்க ஒரு ஊழியத்தை என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். சொந்தமா இடம் வாங்கி போட்டுருக்கோம் ராமேஸ்வரத்துல, செய்மா வாங்க அப்படின்னு சொல்லி மருமகனை இழுத்தாரா மகளை அனுப்புனாரா? மகளை அனுப்புனார், மருமகனை இழுக்கல. அந்த மாதிரி வைராக்கியமான பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ண தாய் குளங்களை இங்க நாங்க பார்க்க மாட்டோமா? பார்ப்போம். ஆமென். பார்ப்போம். ஹalleluya. 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 இப்பமே ஜெபம் பண்ணுங்க. எந்த தரிசன பூமிக்கு என் மகளை அனுப்பணுமோ அந்த தரிசன பூமிக்கு அனுப்ப இப்பமே நாங்க எங்க பிள்ளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ். ஒப்பு கொடுத்து பாருங்க, தரிசன பூமியில இருந்து ஈசாக்கு வருவான். எஸ். ஹalleluya. ஹalleluya. எங்க இருந்து வருவான்? தரிசன பூமியிலிருந்து ஈசாக்கு வருவான். தேவனுடைய காரியத்துக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அவசியமா அப்படின்னா தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற ஐக்கியம் செம்மையா இருந்தா இந்த மாதிரியான தீர்மானம் தானா பிறக்கும். ஆமென். அரோமா பாப்பா பிறந்த உடனே நானும் ரூபாவும் சொல்லிட்டோம், எந்த தரிசன பூமிக்காக இந்த அரோமாவை நீங்க ஏற்படுத்தினீங்களோ அந்த தரிசன பூமிக்கு நீங்க வெளியே கடத்திட்டு போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அவ உங்களுக்கு மகளா இருக்கிறத விட ஒரு தரிசனம் பெற்ற ஒரு பாத்திரத்துக்கு, ஒரு தரிசனத்துக்கு தாயா இருக்கிறது பாக்கியம். ஆமென். நீங்க உங்க பிள்ளைய மகளா நினைச்சு பொத்தி பொத்தி உங்க பக்கத்திலே வச்சுக்கணும், பக்கத்திலே வச்சுக்கணும், பக்கத்திலே வச்சுக்கணும், எங்கேயும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்க அவ ஒரு தரிசனத்துக்கு தாயாக முடியாது.
Hallelujah. இந்த மாதிரி தேவனுக்காக வைராக்கியமா நிக்கணும்னா அவருக்கு நமக்கு இடையில இருக்கிற உறவு Strong. செமையா இருக்கணும். Yes. Hallelujah. Hallelujah. மகனுக்கு பெண்ணு பார்க்க நிறைய பேர் உண்டு, ஆனா தரிசனத்துக்கு ஏற்ற பெண்ணை பார்க்க எத்தனை பேர் உண்டு? ஆபிரகாம் பெண்ணை பார்த்தது மகனுக்கு இல்ல, தான் மகனை குறிச்ச தரிசனத்துக்காக. தரிசனம். புள்ள அங்க போனா தரிசனம் ஸ்பாயில் ஆயிரும், பொண்ணு இங்க வந்தா தரிசனத்துக்கு தாயாயிருவா. Amen. Hallelujah. இந்த மாதிரி பெற்றோர்கள் நீங்க ஜெபிக்கிற பட்சத்துல எத்தனை புதிய தரிசனம் பிறக்கும் தெரியுமா? Yes. எத்தனை தேவனுடைய புதிய புதிய காரியங்கள் தேசத்துல பல இடங்கள்ல முளைச்சு வெளியில வரும் தெரியுமா? பிசாசுடைய கிரியைகளுக்கு சவால் விடக்கூடிய எத்தனை எவ்வள ஜாதி பிறக்கும் தெரியுமா? Amen. சர்ச்னா ஏதோ கடன் அடைக்கிறாரு, வியாதியை நீக்கிறாரு, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை வாழ வைங்கன்னு சொல்றதுக்கு மட்டுமா சர்ச்? Hallelujah. தேவனுடைய கிரியைகள் பிறக்கணும், தேவனுடைய புதிய புதிய காரியங்கள் விளையணும். Yes. அப்படின்னா இந்த இந்த இடத்துக்கு சபையார் வரணும். Hallelujah. வந்து பாருங்க, ஆச்சரியப்படுற மாதிரியான காரியங்களை கர்த்தர் செய்வார். Amen. Hallelujah. எஸ்தர் அவ பாட்டுல அரண்மனையில சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா தாதிமாரோட. நடந்த காரியங்கள்லாம் தெரியாம மொர்தெகாய் சொல்றாரு, ஏமா தாயி நீ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம், என்ன செய்யாத, நினைச்சிராத. ஒருவேளை இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு சகாயமும் வேறு இடத்திலிருந்து வரும். Hallelujah. எஸ்தர் தாம் அடைய வேண்டிய தரிசன பூமி எது என்பதை அறியாத ஒரு மகளா இருந்தா. தாம் விழுந்து மடிய வேண்டிய தரிசன பூமி எது என்பதை அறிந்திராத ஒரு மகளா இருந்தா. இப்ப அந்த விதைக்கு அது மடிய வேண்டிய தரிசன பூமி எதுங்கிறத மொர்தெகாய் அடையாளம் காட்டுறான். Amen. Hallelujah. தரிசன பூமிய நமக்கு அடையாளம் காட்ட நம்ம கர்சனையோட வளர்த்து ஆளாக்கின மொர்தெகாய்கள் வேணும். Amen. அதெல்லாம் சிலருடைய கையில ஏன் அடங்கி இருக்கணும்னா உங்க தரிசன பூமியை அடையாளம் காட்டுற கை அது. Yes. Hallelujah. வளர்த்தவன் கையை காட்டினா போயிடணும். Yes. Hallelujah. தரிசன பூமியை எஸ்தருக்கு அடையாளம் காட்டினது யாரு? மொர்தெகாய். Hallelujah. தான் விழுந்து மடிய வேண்டிய தரிசன பூமி என்ன என்பது நிலத்துக்கு என்ன செய்யும்? தெரியும். விதைக்கு நல்லாவே என்ன செய்யும்? தெரியும். இந்த மாதிரி வர்றப்ப விதைகளுக்கு அவர்கள் மடிய வேண்டிய தரிசன பூமியை இனங்காட்ட வேண்டியது, அடையாளம் காட்ட வேண்டியது எங்களை மாதிரி ஆட்கள் மேல தேவன் வச்சிருக்கிற பெரிய உத்தரவாதம். Hallelujah. நாங்க நடத்துற எல்லா ஊழியர் முகாம்ல இது நடக்குது. Amen. அகஸ்டின் எல்லாம் பாத் ஃபைண்டர்ஸ்னு ஒரு விங்கே வச்சிருக்கிறார். வழி தெரியாம வந்தவங்களுக்கு வழியை காட்டுற ஒரு ஊழிய பிரிவு வச்சிருக்கிறார். எங்க போறோம் தெரியாம வர்றால ஒரு வருஷம் அங்க உட்கார வச்சு அவங்கள நடத்தி அதுக்கப்புறம் அவங்க தரிசனத்தை கண்டுபிடிச்சு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அல்லது அங்கதான் தரிசனம்னா அங்க என்ன செஞ்சிடறாங்க, இருந்துக்கிறாங்க, இருக்க வச்சிடறாங்க. Hallelujah. இப்போ முகாமுக்கு வர்ற தம்பிமார்கள்ட்ட நாங்க பரவலா கேட்கிற சாட்சி என்னன்னா, நாங்க எங்க நிக்கணுங்கிறத நாங்க என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இந்த முகாம்ல அதிகமா நடந்துச்சு. எஸ். ஹalleluya. ஒரு தம்பி வந்தாரு, தடுமாறி வந்தாரு. அவரால ஃபர்ஸ்ட் பேட்ச் நினைக்கிறேன். அவ்வளவு கசப்பு, அவ்வளவு சங்கடங்களோட வந்தார்.
அற்புதமா தேவன் அவருடைய ஸ்தலத்தை அடையாளம் காட்டினார். இன்னைக்கு 2 சர்ச். ஏரியா சொல்ல மாட்டேன், சொன்னா சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சிக்கலாயிரும். ஹalleluya. 2 சர்ச். ஒருத்தர் எங்க சர்ச்சை எரிச்சு சுத்தமா நாசகாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஊழியத்தை விட்டே போயிடலான்னு வந்தார். மங்கி எரிந்த அந்த திரிய கத்திர அணைக்கல, கொழுந்து விட்டு நெறிந்த அந்த நாணலை முறிக்கல. திரும்ப ஸ்தலத்துக்கு போனார் பாருங்க. பிசாசு அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை ரிலீஸ் ஆச்சு. பிசாசு துரத்துறாரு. இன்னைக்கு 300 பேருக்கு மேல சர்ச்சில் இருக்கிறாங்க. எஸ், ஹalleluya. ஹalleluya. சத்ருவோட தந்திரம் என்ன? எங்கேயாவது போய் சாகு, எங்கேயாவது போய் சாகு. ஆனா தரிசன பூமியில விழுந்து முளைச்சிராத. ஹalleluya. நிலத்துல விதைகளை விதைக்கிறோம் அல்லது புதைக்கிறோம். ஆனா முளைக்கிற விதை நிலத்தை பிளந்துருது. ஹalleluya. இத நினைச்சுதான் பிசாசு பயப்படுறான். இவனை விதைச்சா நிலத்தை பிளந்துருவான். பிளந்துருவான். எங்கெல்லாம் தரிசன பூமியை விதை பிளக்குதோ அங்கெல்லாம் தரிசனம் புதுசா முளைக்குது. ஆமென். ஹalleluya. அல்ல டெவில் சொல்றான், விழுந்து கட எங்கேயாவது. ஆனா தரிசன பூமியில வந்து மடிஞ்சிராத, மடிஞ்சு நிலத்தை பிளந்துராத. ஹalleluya. பிரேக் த்ரூ உண்டாவது எல்லாமே தரிசன பூமியில உண்டாகிற எல்லா பிரேக் த்ரூவுக்கும் பின்னாடி இந்த அனுபவம் இருக்கு. ஆமென். ஹalleluya. தங்கச்சி மடத்துக்கு வந்தப்ப கர்த்தர் எனக்கு இந்த பிரேக் த்ரூ கொடுத்தார். இந்த தரிசன பூமி பிளந்துச்சு. ஆமென். ஆமென். அது பிளந்ததனால முளைச்சதான் நீங்க. ஹalleluya. விதைகள் நிலத்தில் விதைக்கப்படுவதற்கு பதிலாக தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல விழுந்து கிடக்கு. விழுந்து கிடக்கிற விதைகளுக்கு அல்ல, விதைக்கப்பட்ட விதைகளுக்கு நிலத்தை பிளக்கிற ஆற்றல் உண்டு. ஹalleluya. எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சம் புருஷரும் கானான் தேசத்துல போய் வாழ்ந்தார்களா அல்லது வனாந்தரத்துல மடிந்தார்களா? வனாந்தரத்திலேயே மடிந்தார்கள். அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்தன. தரிசன பூமியில மடியாம நான் எங்க விழுந்தாலும் சரி அது எனக்கு வனாந்தரம் தான். எஸ். ஹalleluya. சோ விழுந்து போனவனாக இருப்பதற்கு பதிலாக தரிசன பூமியில விதைக்கப்பட்டவனாய் இருப்பது வாக்கியம். வாக்கியம். பலர் பாவத்தில் விழுந்து கிடக்கிறதுனால பரிசுத்தருக்காக விதைக்கப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க அவங்களால முடியல. அதனால இவங்களால நிலத்தை பிளக்க முடியல. ஹalleluya. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜன வனாந்தரத்துல விழுந்து போன ஜனங்களா இருந்தார்களே ஒழிய தரிசன பூமியில தேவனுக்காக விதைக்கப்பட்ட ஜனங்களாக இல்லை. இல்ல. அதனாலதான் தேவன் அவர்களுக்காக பாலும் தேனும் ஓடின கானான் தேசத்துல ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த நன்மைகளை அவங்களால காண முடியல. ஹalleluya. ஏலியோட பிள்ளைங்க வாழ்க்கையில புதிய காரியம் எதுவுமே என்ன செய்யல, முளைக்கல. பல வருஷமா தேசத்துல கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனம் இல்ல. அவருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு. எஸ். தேவனுடைய கிரியைகளை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன்னா ஏலியோட பிள்ளைகள் விழுந்து போனவர்களா இருந்தார்களே ஒழிய தேவனுக்காக விதைக்கப்பட்டவர்களா இல்லை. ஹalleluya. விழுந்து போனவனுக்குள்ள இருந்து எதுவும் என்ன செய்யாது,
முளைக்காது. ஹalleluya. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தாம் அடியனுங்கிற காரியத்தை தவிர வேற எதுக்குமே உடன்படல. ஹalleluya. சாத்தானுடைய வனாந்தர சோதனை கொண்டு வந்தா உடன்பட்டாரா? படல. பேதுரு பாசத்தை எல்லாம் காட்டி குமுறி பார்த்தாரு, உடன்பட்டாரா? படல. மக்கள் ஆசவார்த்தை எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, உடன்பட்டாரா? படல. கெத்செமனே சோதனைக்கு அடிபணிஞ்சாரா? பணியல. விதைகள் தாங்கள் விதைக்கப்படுவதை தவிர வேற எதற்கும் உடன்படுவது இல்லை. இல்லை. வேண்டாத காரியத்திற்கு நான் உடன்பட்டா நான் விதையே இல்ல. எஸ். ஹalleluya. காரணம் தான் விழுந்து மடிய வேண்டிய தரிசன பூமி எதுங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். ஹalleluya. ஹalleluya. அதனால எங்க போனாலும் அவருடைய கவனம் திரும்ப திரும்ப எதை நோக்கி? எருசலேமை நோக்கி. எருசலேமை நோக்கி. தரிசன பூமியின் மீது ஒரு விதைக்கு இருக்கிற ஈர்ப்பு அலாதியானது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ரோம்ல இருந்து ஒருத்தன் ஜீசஸை பார்க்க வர்றான், கிரேக்கன் ஒருத்தன் வர்றான். ஆனா அவரு கிரேக்கத்துக்கு நேரா திரும்பாம எருசலேமுக்கு நேராக திரும்புகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டா தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தரிசன பூமி எது என்பதை அறிஞ்சிருக்கிற விதைய அவ்வளவு ஈஸியா தசை திருப்ப முடியாது. எஸ். ஹalleluya. ஹalleluya. தான் விழுந்து மடிய வேண்டிய தரிசன பூமி எதுங்கிறத ஒரு விதை நல்லா என்ன செஞ்சிருக்கு? அறிந்து வைத்திருக்கிறது. ஹalleluya. ஆனா எருசலேமின் மேல் அவருக்கு இருந்த கவனத்தை யாருமே திசை திருப்ப முடியல. ஹalleluya. சபையோட தரிசனத்தை சரியா உள்வாங்கி கொண்ட நபர்கள் அவ்வளவு ஈஸியா வேற சர்ச்சுக்கு தாவ மாட்டாங்க. ஹalleluya. ஒரு மனுஷன் தேவன் தன்னை நாட்டின சபையை விட்டு வேற சபைக்கு தாவுறாருன்னா அந்த மனுஷனுக்குள்ள சபையோட தரிசனமே உள்ள போல. எஸ். ஹalleluya. தரிசனம் இல்லாத சபையை விட்டு வெளியே வர்றது வேற, தரிசனத்தோட செயல்படுற சபையை விட்டு வெளியேறது வேற. வேற. விவரமான ஆட்கள் சர்ச்சில் தரிசனம் இல்லைனாலே வெளியே போயிடுவாங்க. ஹalleluya. விவரமான ஆட்கள் சபையில தரிசனம் இருக்கிறதுனாலே வெளியே போக மாட்டாங்க. எஸ். ஒரு சபையை விட்டு ஒரு மனுஷன் வெளியே போவதற்கும் காரணம் அந்த சர்ச்சில் தரிசனம் இல்ல. இஸ் a matured man. ஒரு சபையில என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த சபையை விட்டு வெளியே போகாத காரணம் விஷன். he is also a matured man. அவனும் முதிர்ச்சியான மனுஷன். தரிசனத்தினுடைய வேல்யூ அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஹalleluya. ஹalleluya. பிற சபைகளோட ஐக்கியம் கொள்றதுல தவறே இல்லை. இல்ல. ஆனா ஒரு 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 தரிசனமுள்ள சபையை விட்டு இன்னொரு சபைக்கு தாவறதான் தவறு. ஹalleluya. அது ஒரு தரிசனத்தை விட்டு இன்னொரு தரிசனத்துக்கு தாவறதுக்கு சமம். ஹalleluya. ஹalleluya. தரிசனம் இல்லாத பூமியில், தரிசன பூமியில எத்தனையோ விரிசல் இருந்தாலும் மனசு ஒட்டும். ஆனா தரிசனம் இல்லாத வேறு இடத்துல எவ்வளவுதான் உறவு இருந்தாலும் மனசு ஒட்டாது. ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எஸ். நீங்க தந்த தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ். இந்த சர்ச்சில் நான் இருக்கிறதே இந்த சபைக்கு தேவன் தந்த தரிசனத்துக்காக தான் நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்கும் இந்த சர்ச்சுக்கு இடையில இருக்கிற அந்யோன்ய ஐக்கியம் மகத்தானது. எஸ். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, எத்தனை பேர் கடைசியில் மிஞ்சினாங்க? 12 பேர். ஹalleluya. ஹalleluya. எத்தனை கோடிக்கணக்கான பேருக்கு ஊழியம் செஞ்சிருப்பாரு. தரிசனத்தை உள்வாங்க, தரிசன பூமியை குறித்த காரியங்களை கிரகிக்க வெகு சிலரால தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வெகு சிலர்ல என்னை ஒருத்தனை வச்சிருங்க ஆண்டவரே.
வெகு சிலர்ல என்னையும் ஒருத்தனா வச்சிருங்க ஆண்டவரே. அப்படின்னா ஒரு விஷன் பிறக்க போகுது. எஸ். ஹalleluya. ஹalleluya. சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ஆமென். சர்ச்சின் 1000 பிரச்சனை இருக்கும். பேசி தீக்கலாம், உறவாடி தீக்கலாம். அதுக்காக எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு இன்னொரு சர்ச்சுக்கு போறது எதை விட்டே போறதுக்கு சமம். தரிசனத்தை விட்டே போவதற்கு. நீங்க உங்க நிலத்தை விட்டு போறீங்க. நீங்க ஆப்பிள் விதை நீங்க விளைய வேண்டியது காஷ்மீர் கிளைமேட்ல. அது தஞ்சாவூர் கிளைமேட்ல விளையிற நெல், அது விளைய வேண்டியதுக்கு அந்த கிளைமேட். இந்த விஷனுக்குள்ள கிளைமேட் வேற. எஸ். மற்ற சபைகளுக்குள்ள விஷனுக்குரிய கிளைமேட் வேற. ஆனா எல்லா தரிசனங்களும் ஒண்ணா இணையிறப்ப இந்தியாவில் காஷ்மீரும் உண்டு, இந்தியாவில் டெல்டா பகுதியாக தஞ்சாவூரும் உண்டு, கேரளாவும் உண்டு, ஆந்திராவும் உண்டு, மகாராஷ்டிராவும் உண்டு. ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். புரிஞ்சு ஆண்டவர் சொல்றது. ஹalleluya. திரும்ப ஒரு நேரம் வீட்டில் போட்டு என்ன செய்யுங்க, கேட்போம். கர்த்தர் நிறைய நம்மோடு என்ன செய்வார், இடைவிடுவார். ஹalleluya. எல்லாரும் எளிமை நிற்கலாமா? Thank you Jesus. உள்ளத்திலே அகந்தை இல்லை, கண்ணில் பார்வையில் பெருமையும் இல்லை, வேண்டாத காரியத்தில் நான் ஒருபோதும் கலப்பதில்லை, வேண்டாத காரியத்தில் நான் ஒருபோதும் கலப்பதில்லை. குழந்தையை போல அப்பாவின் மடியில் எப்போதும் அமர்ந்திருப்பேன். குழந்தையை போல அப்பாவின் மடியில் எப்போதும் அமர்ந்திருப்பேன். வேண்டாத காரியத்தில் ஒருபோதும் கலப்பதில்லை, வேண்டாத காரியத்தில் நான் ஒருபோதும் கலப்பதில்லை. குழந்தையை போல அப்பாவும் மடியில் எப்போதும் அமர்ந்திருப்பேன். குழந்தையை போல அப்பாவின் மடியில் எப்போதும் மகிழ்ந்திருப்பேன். நான் எப்போதும் மகிழ்ந்திருப்பேன். நான் எப்போதும் மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த தரிசன பூமிக்காக எங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. இப்படிலாம் காரியம் இருக்குன்னு நாங்க கற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு வரல. இவ்வளவு காரியங்கள் இருக்கும் என்பதை நாங்கள் அறியாதிருந்த நாட்களே எங்கள் உம்முடைய சித்தத்துக்கு நேராக நீர் சரியாய் நடத்தின உம்முடைய தயவை நினைச்சு, உம்முடைய இரக்கத்தை நினைச்சு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு ஓட்டத்தை ஆரம்பித்த நபர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து உம்முடைய நன்மைகளை பெற்று கொண்டவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஆனா எங்களை இன்னும் இந்த இடத்துல நீங்க வைராக்கியமா நிக்க வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசன பூமியில நாங்க கண்ட உம்முடைய புதிய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த தரிசன பூமியில எங்களுக்காக நீ நடப்பித்த பலத்த புதிய காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தகுதிக்கும் பலனுக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை நாங்க இந்த ஸ்தலத்துல பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல பிறந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த இடத்துல பிறந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் மகனுக்காக மகளுக்காக ஸ்தோத்திரம். இங்கிருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை எங்கு அனுப்ப சித்தமாய் இருக்கிறீரோ அங்கு நீர் அனுப்ப உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்க பிறந்தது ஒரு இடமா இருந்தாலும் எங்க கல்ற தரிசன பூமியில் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த நீமைகள் மூடும் வரையில் எந்த நிறைவாவுமக்காய் உழைப்பே. எங்க மகன் எங்களோடு இருக்கிறத விட உம்முடைய தரிசன பூமியில நீர் அவனுக்கு காண்பித்த தரிசன பூமியில இருக்கிறது பாக்கியம் ஆண்டவரே. எங்க மகன் எங்க இனத்தோட எங்க ஜனத்தோட இருக்கிறத விட உம்முடைய இனத்தோட உம்முடைய ஜனத்தோட உம்முடைய தரிசன பூமியில உம்முடைய தரிசனத்துக்கு ஒரு தாயா இருக்கிறது பாக்கியம் ஆண்டவரே. என் பிள்ளை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்ப நான் ரெடியா இருக்கிறேன்ப்பா. இந்த விதை எந்த தரிசன பூமியில விதைக்கப்படும்படியாக என்னுடைய கரத்துல கொடுத்தீரோ அந்த தரிசன பூமியில் அந்த விதையை விதைக்க எனக்கு வைராக்கியத்தை தருவீராக. பிறந்த இடத்தை விட தரிசன பூமியில இருக்கிறப்ப உண்டாகிற சந்தோஷத்துக்கு என இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லாண்டுற. பிறந்த இடத்தின் மேல இருக்கிற பற்ற, இனத்தின் மேல இருக்கிற பற்ற முற்றிலுமாய் துறக்க செய்கிற அந்த ஆற்றல் தரிசன பூமிக்கு உண்டாண்டவர. அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள யார் யாரையெல்லாம் எந்தெந்த தரிசன பூமியில மடியும்படி முன்குறிச்சீரோ அவர்கள் அனைவரையும் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர நீர் கிருபை செய்வீராக. அப்பொழுது இந்த தேசத்துல புதிய காரியங்கள் முளைக்கும். அப்பொழுது இந்த தேசத்துல புதிய கிரியைகள் முளைச்சு வெளியில வரும். அப்பொழுது இந்த தேசத்துல பல புதிய தரிசனங்களுக்கு தகப்பனும் தாயும் எழும்புவார்கள். ஒரு அகஸ்டின் அண்ணன் பீகாருக்கு போனதுனால எவ்வளவு பெரிய தரிசனத்துக்கு அவர் தகப்பன் அவருடைய துணைவியார் தாயுமா இருக்கிறாங்க. இதே போல ஒவ்வொரு மிஷினரி தளத்துல இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவங்க. சொந்த பூமியில சொந்தங்கள் தர்ற பாதுகாப்போடு இருக்கிறத விட ஆபத்தான மிஷினரி தளத்துல தேவன் தருகிற பாதுகாப்போடு இருக்கிறது பாக்கியம். தேவன் தருகிற ஊற்று தண்ணீரினால விளைகிறது பாக்கியம். தகப்பனே, இந்த கால நேரத்துல தரிசன பூமியை குறிச்சும் தரிசனம் பெற்ற உம்முடைய தாசர்களை குறிச்சும் எங்களிடத்துல பகிர்ந்து கொண்ட இந்த அற்புதமான வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களையும் எங்க பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. அங்க எங்கேயோ விழுந்து சாகிறவங்களா இல்ல, தரிசன பூமியில விதைக்கப்பட்டு நிலத்தை பிளக்கிற உம்முடைய விதைகளா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியே இங்க இருக்கிற எங்களையும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உங்க அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.